இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி சமேத கைலாசநாதர் கோவில் இருக்கிற கிராமத்துக்கு பேர் ஆலங்குடி அப்படின்னு பேர். இந்த ஆலங்குடி எங்கே இருக்குன்னா, சிக்கல்லேருந்து தென்மேற்கா நீங்கள் வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இருக்கிறது தான் இந்த ஆலங்குடி. இது நீங்கள் சிக்கல்லேருந்து வரும்போது நீங்கள் ஆவராணி அந்த கிராமத்தெல்லாம் தாண்டி தான் வரணும். இதே கீவளூர்லேருந்து தெற்க தேவூர் வந்து அங்கேருந்து கிழக்கையும் வரலாம் அந்த கிராமத்துக்கு. ஸோ இந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிதிலமாகியோ இல்லை இன்னொன்று அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு தெர் இஸ் அ ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. இப்போ அது நம்ம நேவிகேட் பண்ணி குனிஞ்சு போயிட்டுருக்கோம். பட் இதில் என்ன வருத்தமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு ஷேப் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஹால் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஊர்க்காரங்களும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா, அதனால் அவங்க பண்ணிட்டாங்க. நேராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஃபஸ்ட் கிளாஸ் கைலாசநாதர், நல்ல பெரிய பானம், ஒரு பெரிய பிள்ளையார், பார்வதி இருக்காங்க. இது ஒரு அறகுறை கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நடக்குது. பட் ஆனால் கோயிலோட லேண்ட்லேயே வந்து இந்த ஹாலே முதல்ல ஷேப்பாக இல்லை, கோயிலோட இடத்தையே என்கரேஜ் பண்ணி எப்படி ஒரு விங் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இன்னொரு விங் ஆஃப் கவர்மெண்ட்டோட இடத்த ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களோடதுனாலும் எவ்வளோ பண்பாடு பழமை எல்லாம் இருந்து இருக்கிற இடமா இருக்கணும் அது. அது எல்லாமே அது ஜஸ்ட் அக்கறையின்மை, அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி கோயில்கள் தான் வந்து உடஞ்சி கிழிஞ்சு விழலை. ஆனால் பாருங்கள், அது கொஞ்ச நாள் ஆகிடும் போல. ஏன்னா அவ்வளோவாக அரச மரமெல்லாம் முளைக்க ஆரம்பித்து நிறையாவே வந்துட்டுருக்கு. பட் ஆனால் எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அண்ட் பிசைட்ஸ் இந்த ஒரு அக்கறையின்மை ஒரு பெரிய அக்கறைகாரமாக இருந்திருக்கு. இப்போ இங்கே யாரும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி கோயில்கள், ஆலங்குடி போன்ற கோயில்கள் வந்து நம்ம பார்க்கணுன்னா இதெல்லாமே ரொம்ப பாதுகாக்கணும். இந்த ஹாலே பார்த்திங்கன்னா, அந்த ஹாலில் கூட அந்த சிவன் வந்து சென்டராக இல்லை, உள்ள ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ இருக்கார், அவ்வளோதான். பாருங்கள், இங்கே அம்மனை வந்து இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போங்க.